ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அவர் டேபிள்ல அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு 100 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக புஷி ஆனந்த் பெற்றதாக அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி சொன்னாங்கல்ல, அது தொடர்பான கோப்பு இருக்குதா இல்லையா? அவருடைய சொந்த கட்சி எம்எல்ஏவின் மீது ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்து கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாரே நீதி கிடைக்கும் என்று, அந்த கோப்பு விஜய் டேபிள் இருக்குதா இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்க, நம்ம திருப்பி அனுப்பி விடுவோம். உங்க சொந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மாதவிடாய் என்று கூட பார்க்காமல் பாலியல் வல்லுறவு செய்தார், அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறீர்களே என்று ஒரு சகோதரி கண்ணீரோடு கதறுகிறாரே, அது குறித்த ஃபைல் விஜய்கிட்ட இருக்குதா இல்லையா? விஜய் டேபிள்ல இல்லைன்னா சொல்லுங்க, நம்ம அனுப்பி விடுவோம். உங்களை பெற்றெடுத்த தாயை கண்ணிய குறைவாக பேசுகிறார் நயினார் நாகேந்திரன். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட ரீதியாக என்று ஏதேனும் கோப்பு உங்களுடைய டேபிள் இருக்குதா சார்? சிஎம் சார், வறட்சி நிவாரண நிதியை கொடுப்பது தொடர்பான கோப்புகள் ஏதேனும் உங்கள் டேபிள்ல இருக்குதா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான ஏதேனும் கோப்புகள் உங்கள் பார்வையில் இருக்கிறதா இல்லையா? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்தது செல்லாது என்று நீதிமன்றம் ரத்து செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார் சிறைச்சாலையில். அவர் எப்படி மர்மமான முறையில் மரணமடைந்தார் என்பது தொடர்பான ஏதேனும் கோப்புகள் உங்கள் டேபிள்ல இருக்குதா மிஸ்டர் சிஎம் சார்? அமுதன் என்ற ஒரு மாணவன் 20 பேரால் அடித்து கொலை செய்யப்படுகிறான், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவன். எந்த விசாரணையும் தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே அவன் கோஷ்டி பூசலால் தான் கொல்லப்பட்டான் என்று உங்களுடைய அமைச்சர் சட்டப்பேரவையில் சொன்னாரே, அதன் உண்மைத்தன்மை என்ன? ஏன் அவ்வளவு வேகமாக அதை கோஷ்டி பூசல் என்ற முடிவுக்கு உங்கள் அரசு வந்தது? பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல் தொடர்பாக ஏதேனும் கோப்புகள் உங்கள் பார்வையில் இருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் எப்போ விசாரிப்பீங்க? ஒரு அரசு பள்ளியில, ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் அருந்துகின்ற குடிநீரில் மனித மலம் கலக்கப்பட்டது, அது தொடர்பாக ஏதேனும் விசாரணை செய்தீர்களா? அது தொடர்பாக ஏதேனும் கோப்புகள் உங்கள் பார்வையில் இருக்கிறதா இல்லையா? இடதுசாரி மாணவர் அமைப்புகளின் பெயர்களை குறிப்பிட்டு அந்த அமைப்புகள் போராட்டத்தில் பங்கெடுக்க கூடாது என்று உயர்கல்வித்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு அதன் பிறகு கடும் எதிர்ப்பு கிளம்பிய பிறகு அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டது. நான் கேக்குறேன் மிஸ்டர் சிஎம், உங்க நாலேஜுக்கு தெரிஞ்சு உங்க பார்வைக்கு வந்துதான் அந்த கோப்பு சென்றதா, அல்லது உங்களுக்கே தெரியாம பேரலா ஒரு கவர்மெண்ட் நடக்குதா? எந்த ஃபைல் உங்ககிட்ட இருக்குது? நீங்க எதை சொல்லி மிரட்ட போறீங்க? கரூர் மரணங்கள் தொடர்பான உங்களுடைய கோப்புகள் சிபிஐ டேபிள்ல பெண்டிங்ல இருக்குது, அதை பத்தி பேசுவோமா?